ரவி குழந்தைவேல், அதிமுக அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக எத்தனை போராட்டங்கள்னு முடிச்சாரு. அதுக்கு முன்னாடி கொள்கை சார்ந்த சில கேள்விகளை வைக்கிறார். எந்தெந்த இடங்களில் அதிமுக கொள்கை சார்ந்து கிளாரிட்டியா விளக்கம் கொடுக்காத இடம், இன்று வரை ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறீங்க, மாநில உரிமை சார்ந்த பல்வேறு இடங்கள்ல உங்களுக்கு கிளாரிட்டியே இல்லை, ஒரு தெளிவில்லாமல் ஒரு முடிவெடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வைத்து சொல்கிறார். ஆனால் மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றது எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலானது? மீண்டும் அதிமுக ஆட்சி வரும் என்கிறது எந்த நம்பிக்கை இல்லைன்னா, நடக்கிற அராஜக அரசினுடைய அடாவடியான வேலைகளை பார்த்து தினம் தினம் நடக்கக்கூடிய கொலைகள், கொள்ளைகள், போதை கலாச்சாரம், போலீஸ் நிர்வாகம் சீர்கேடு இருக்கிறது. ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் சொல்கிறபடி செய்கிறது கிடையாது. அதே போல் மழை வெள்ளத்தை பாதுகாத்தோம்னு சொல்கிறாங்க. மழை வெள்ளத்தில் எவ்வளோ மக்கள் தத்தளித்தார்கள், ஒரு சிறு மழையிலேயே எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்பதை எல்லாரும் தெள்ள தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறார், ஒரு இடத்துல ஓடி போய் பார்த்தாரு, பண்ணார். ஒரு இடத்துல மட்டும் பார்த்தா போதுமா? தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதாவது பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பெயரளவில் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தக்கூடிய ஒரு பொம்மை முதலமைச்சராகத்தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவர் சொன்ன அந்த ஏரி எந்த பகுதியில் இருக்குன்னு தெரியும்ல? சொல்லுங்க, எந்த பகுதி? நீங்க தான் சொல்லணும். நாராயணபுரம் ஏரி எந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லுங்க. அப்பதான் அவர் போய் பார்த்தது போட்டோ ஷூட்டா இல்லையான்னு தெரியும்ல. கரெக்ட், அதாவது அதெல்லாம் கரெக்ட். நான் என்ன சொல்றேன், மழை வரும்பொழுது அந்த பகுதியை போய் பார்த்தாருன்னா உடனே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு அர்த்தம் கிடையாது. மழை வருவதற்கு முன்பு மழை வந்தால் எந்தெந்த பகுதி பாதிக்கப்படுகிறது, அந்த பகுதியில் பாதிக்கப்படும் பொழுது தண்ணீரை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும், எப்படி வெளியே கொண்டு போய் விடணும், இந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் மழை வரும்பொழுது ஓடோடி சென்று அங்கே பார்த்து விட்டால் அந்த பார்த்த உடனே என்ன கடவுள் அவரு அப்படி பார்த்த உடனே அது மாதிரி செய்ய முடியாது. மேஜிக் விண்டெல்லாம் வச்சு பண்ண முடியாது. அவர் சொன்ன விஷயங்கள் அது வேளச்சேரியில இருக்கு. வேளச்சேரி எப்போதுமே தண்ணிக்குள்ள நிக்கிற இடம். டென்ஷனை அதிகமா நான் சொல்லிடுறேன், அது பட்ஜெட்ல அதை கருத்தில் கொண்டு நிதி ஒதுக்கப்பட்டு வேலை நடந்ததை தான் அவர் போய் பார்த்தார். இல்லங்க, நான் என்ன சொல்றேன், இன்னும் திருப்புகழ் கமிட்டி சொன்னதை முதலமைச்சர் சுட்டி பாத்தீங்கன்னா, ஒரு பிரைம் லொகேஷன் அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு 15 நாட்களுக்கு முன்பால ஒரு போடுறாங்க. தண்ணி போக முடியல, இந்த பாலம் சீர் செய்ய முடியல, ஒரு அடைப்பு இருக்கிறது, கிளியர் பண்ணணும்னு போடுறாங்க, போட்டோ எடுத்து போடுறாங்க. அதற்கு யாரும் போய் பார்க்கல. ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல அதை ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு பத்திரிகை அதை போட்டோ போட்டுட்டு அது நடவடிக்கை எடுத்து அடுத்த நாளே அந்த போட்டோ போட்டு அரசாங்கம் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கறாங்க? அப்ப அட்ரஸ் பண்ணிருக்காங்க. எங்க பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் பாருங்க, பத்திரிகை தான போட்டோ போட்டுருக்கு, அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க நீங்க. இல்ல, போட்டோ போடுறாங்க, போட்டதுக்கு அப்புறமா இவங்க நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுத்திருந்தால் அவங்க அடுத்த நாளே போடுறாங்க. அவங்க அந்த அடுத்த நாளே போடுறாங்க. அவங்களுடைய கிரெடிட் எடுத்துக்கறாங்கல்ல பத்திரிகைகள். அப்ப கிரெடிட்ட பத்திரிகைகள் எடுத்துக்கறாங்கங்கறத ஒத்துக்கறீங்க? அத பத்திரிகை தர்மத்தின்படி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சுட்டிக்காட்டி அது சரி செய்யப்பட்டால் அதையும் சரி போடுகிறார்கள். கிரெடிட் எடுத்துக்கறாங்க இல்லையா? அதே மாதிரி அப்ப வேலை நடந்தா தானே கிரெடிட் எடுத்துக்க முடியும். அத தான் நான் சொல்றேன். வேலை நடக்கல, எப்படி கிரெடிட் எடுத்துக்க முடியும்? இல்ல, நான் வேலை நடக்கலங்கறத நான் இப்ப கூடிட்டு காட்டுகிறேன். அது போல எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப நான் லாஸ்ட் டைம் பேசும்போது தெளிவா சொன்னேன். இது பாருங்க, ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணி பேக்கில் போட்டு அந்த பேக் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அந்த பேக் எடுக்கிறது இல்லை. அதற்குள்ள இன்னொரு மழை வந்துடுது. அந்த மழை வரும்பொழுது அந்த மழையில் எடுத்து வைத்த இதெல்லாம் கரைஞ்சி திருப்பியும் போய் அடைச்சிக்குது. அப்போ ஒரு ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் இல்லாமல், ஒரு ப்ராசஸ் இல்லாமல் ஒரு மாநகராட்சி இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கு. சென்னை வெள்ளத்தில் மிதக்கிறது. 1 மணி நேரம் மழை பெய்தால் கூட மழை தண்ணி போக முடியல. இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா அதை கேட்டு வாங்குறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டு வாங்குறாங்க. கேட்டு வாங்கி சரி பண்ணல. நீங்க சொல்றது எல்லாமே மாநகராட்சிக்கான பிரச்சனைகள். இந்த மாநகராட்சிக்கான பிரச்சனைகள் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எப்படி பிரதிபலிக்கும்னு நான் கேக்குறேன். தமிழ்நாடு இல்ல, நான் குறிப்பிட்டு சொல்றது மாநகராட்சி சொல்றேன். இப்ப அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வெள்ளம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. இவர்கள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கிறார்களா, என்ன பண்ணுகிறார்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டேம் திறந்து விடுறாங்க, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தேன்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடு இரவுல தண்ணி திறந்து விடுறாங்க. மக்கள் பாதிப்படையில் சரி, மக்கள் தப்பித்து விட்டார்கள், பிழைத்து விட்டார்கள், அதனால் நீங்க தப்பிச்சிங்க. நான் என்ன சொல்றேன், எதிர்பார்த்த அளவிற்கு மழை சென்னையை தாக்கி இருந்தால் கண்டிப்பாக இந்த அரசு திக்குமுக்காடி அதாவது வானிலை ஆய்வு மையம் கொடுக்கிற டேட்டாக்கள் எல்லாம் மழை வரும் சொன்னாங்க, மழை வரல. மழை பொழிவு டீடைலா தான் இருக்குது. இதுல போயிடுச்சு, இதுல கடல்ல போயிடுச்சு. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படினு பார்க்கும்போது நாங்க பொதுவாக குற்றச்சாட்டு சொல்லி ஒரு அரசாங்கத்தை நாங்க குறை சொல்ல விரும்பவில்லை. நான் அத தான் क्वेश्चन வச்சேன். பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி பேச வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? கண்டிப்பா பேசுங்க, ஒரு எதிர்க்கட்சி அத தான் பேசணும். என்னோட क्वेश्चन என்னன்னா,
வானிலை ஆய்வு மையத்துடைய மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய டேட்டா ஆன்லைன்ல இருக்கு. டெய்லி வந்து பாலசுப்ரமணியம் இயக்குனர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த டேட்டாவுல எவ்வளவு எந்தெந்த பகுதியில மழை பொழியுதுன்னு இருக்கு. அதை டெய்லி நியூஸ்ல நாங்க கேரி பண்றோம். ஆனா நீங்க சொல்றீங்க இல்லையா, ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது இவ்வளவு அதீத மழை பொழிஞ்சிருச்சு, அதனால எங்களால இதை வந்து நடவடிக்கை எடுக்க முடியலங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் டெம்ப்ளேட்டா இருக்கு. எதிர்கட்சி ஆயிட்டா என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா, நாங்க இருந்தாலும் மழையே கம்மியா தாங்க பெஞ்சிச்சு, ஆளுங்கட்சி சும்மா சொல்றாங்க. இது வந்து இல்ல டேட்டா தான் கண்ணு முன்னாடி இருக்கே எவ்வளவு மழை பெஞ்சதுன்னு. அதான் சொல்றேன். இந்த வாட்டி வந்து போன வாட்டி வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 90% மேல வந்து கடல்ல பெய்ததால கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த மழையில தப்பிச்சிட்டாங்க. இனி வரப்போகிற இந்த வீக்கெண்ட்ல ஒரு பெரிய மழை வரப்போகிறது. அந்த மழைக்கு என்ன பண்ண போறோம்? பிராக்டிகலா பேசுவோம். சொல்லுங்க. இந்த மழை, தண்ணீர் இதெல்லாம் தாண்டி தேர்தல் நடக்கும். தேர்தல் நடக்கும். தேர்தல் காலத்தின் போது இந்த மழை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அது ஒரு % தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து அரசுடைய செயல்பாடுகளுக்கான ரிப்போர்ட்டா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஒரு 200 டார்கெட் வச்சு ஒரு பெரிய கூட்டணி பலத்தோட இருக்கிற கட்சியை எதிர்கொள்ள போற அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியா இன்னைக்கு இருக்கிற கட்சிக்கு நீங்க சொல்றதெல்லாமே ஒரு உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி பிரச்சனைகளா இருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? கூட்டணி பலத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? இந்த தேர்தலை எதிர்கொள்ள என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? அதாவது தனித்து சந்திப்பதற்கே நாங்கள் தயார் என்று தான் சொல்லிட்டு இருக்கோம். அது போக எங்களுடைய ஒத்த கருத்து உடையவர்கள் எங்களோடு டிராவல் பண்றதுக்கு வர்றாங்கன்னா அவங்கள வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு நாங்கள் கூட்டணி கொண்டு போறோம்னு தான் சொல்றோம். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்கிறேன் என்கிற பேச்சு எங்கேயுமே கிடையாது. எப்பொழுதும் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில ஒரு சேலஞ்ச் வந்தா கூட நாங்க தனியா நின்று சந்திக்க தயாரா இருக்கோம், நீங்க சரியா வாங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த பேச்சு பேசுறதே கிடையாது. அதிமுகவுடைய தலைவர் தேர்தலின் போது கூட்டணின்னு தான் உங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரே தவிர தனித்து போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன், கூட்டணி வந்தாலும் வராவிட்டாலும் அதை பத்தி பொருட்படுத்தாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து சந்திக்க தயாரா இருக்கு. 2016லயே இருக்கீங்க. நான் கேக்குறது 2026 பத்தி பேசிட்டு இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், எத்தனை கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கார்கள். தனியாக இவர்களுடைய வலிமையை வைத்துக் கொண்டு பேசுகிறார்களா என்று பார்த்தா கண்டிப்பா இல்ல. இப்ப அவர்களுடைய கூட்டணியிலேயே பெரிய விரிசல் வந்துட்டு இருக்கிறது. வேல்முருகன்ல இருந்து இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அத்தனை பேரும் பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இப்பவே 25 சீட்டு வேணும்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே பிட்ட போட்டாதான் எலெக்ஷனுக்குள்ள ஏதாவது ஒரு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்பொழுது கூட்டணியை நம்பி அரசாங்கம் இவ்வளவு நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு இப்ப வெளிப்படையாக இன்னைக்கு அவங்க தலைவர் பேசியிருக்காரு, வன்னியரசு பேசியிருக்காரு, அப்புறம் வேல்முருகன் பேசியிருக்காரு. அப்புறம் என்ன பேசாம நாங்க பேசிட்டு இருக்கோமா? நாங்க என்ன யூகித்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? நான் அதை சொல்றேன். வன்னியரசு பேசினாரு, அதற்கு அவங்க கட்சி தலைவர் வந்து அதற்கு பதில் சொல்லிட்டாரு. கூட்டணி எல்லாம் இது ஆதவர்ஜுனா மேட்டர்ல இருந்து ஆதவர்ஜுனா மேட்டரா இருக்கட்டும், மது ஒழிப்பு மாநாடா இருக்கட்டும், எல்லா இடத்திலயுமே முட்டு கொடுத்து தானே பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வெளிப்படையான நிலைப்பாடு ஏதாவது இருக்கிறதா? நீங்க தனிச்சு நிக்க போறீங்கல்ல, அவங்க அடிச்சுக்கறாங்க. நாங்க தனித்து நிற்கிறோம். எங்களை ஒத்த கருத்துடையவர்களுடன் நாங்கள் டிராவல் செய்கிறோம் நாங்க சொல்லிட்டோம். அதற்கும் தயார், இதற்கும் தயார்னு நாங்க சொல்லிட்டோம். ஆனா திமுக ஒருபோதும் கூட்டணியை விட்டு விட்டு பேசுறதா கிடையவே கிடையாது. எல்லா டாபிக்லயும் மேஜர் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா கூட்டணி தான். கூட்டணி தர்மம், கூட்டணி இது, கூட்டணி குடும்ப கூட்டணி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அது உடைய போகுது, விரைவில் உடைய போகிறது. எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. பார்க்கும் பொழுது அவர்களுடைய கணக்கு 200 இல்ல ஒரு சைபர் கழிச்சு 20 அப்படிங்கிறது தெரிய போகுது. நீங்க ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க. அதிமுகவுக்குன்னு கடந்த காலங்கள்ல கூட்டணி வரலாறுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்திருக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனா முத நாள் வந்து நீங்க வந்து கூட்டணியே பேசாம வேட்பாளரை அறிவிச்சு விட்டுட்டு அடுத்த நாள் அதை திரும்ப வாங்கிக்கிட்டு திரும்ப இன்னொரு வேட்பாளர் அதெல்லாம் அதிமுகவுக்குனே இருக்கிற பிரத்யேக வரலாறு. அந்த அடிப்படையில கூட நீங்க சொல்லுங்க, நான் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டே கேக்குறேன். அப்படியான அதிமுக நாங்க இப்படி கூட்டணி வைக்க போறோம், இல்ல நாங்க தனித்து நிக்க போறோம்னு சொல்றது ஓகே. அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குங்க, அவங்க வெளியில வந்துருவாங்கங்க, சரி அவங்க உங்க கூட வரப்போறாங்களா? அடுத்த கேள்வி வராங்க வரல, நடக்கிற இதர்சனமான உண்மையை நான் வெளி சொல்லிதான் ஆகணும். அவங்க பலமான கூட்டணி இருக்கிறது, பலமான கூட்டணி இருக்கிறது, கட்டமைப்பு இப்படி இருக்கிறது, குடும்ப கூட்டணி, பாச கூட்டணி, பண்பு கூட்டணி, அப்புறம் திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் சொல்லி வரிசையா அடுக்குறாங்க. அடுக்கும் பொழுது அந்த அடுக்குறதுல விரிசல் வருது. முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், அல்லது அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தலைவர் கனிமொழியா இருக்கட்டும், அல்லது முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பேசும்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள்ல நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இத்தனை ஸ்கீம்ஸ் போயிருக்கு, நாங்க இது வந்து கண்டிப்பா 200 அடிப்போம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்றாங்க. நடக்கும் பொழுது அவ்வளவு பெரிய கூட்டத்தில்
முதலமைச்சர் பேசும்பொழுது எத்தனை பேர் கை தட்டினார்கள்னு பாத்தீங்களா? ஒரு 2 பேர் மருந்து கை தட்டினாங்க. அப்படி கை தட்டி இருந்தாங்கன்னா இருங்க, அப்ப என்ன தெரியுங்களா, அவர் பேசுவது அவர்களாலே ஜீரணிக்க முடியவில்லை. இல்லங்க, இங்க பாருங்க, இருங்க, நான் என்ன சொல்றேன், செயற்குழு அவங்க போட்டு காமிக்கிறாங்க, வீடியோஸ் வருது, எல்லாமே வருது. 2 பேர் கை தட்டுறான். என்னன்னா அவர் பேசுறது அவங்களாலே நம்ப முடியல. இது எப்ப நடக்க போகுது, என்ன நடக்க போகுது? 4 வருடம் அலங்கோல ஆட்சியை வைத்துக்கொண்டு எப்படி நம்ம 200 நோக்கி பயணம் செய்ய போகிறோம்? இவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. கூட்டணி கட்சியில் இப்பவே 2 பேர் புடிக்கிட்டு போற ரெடியா இருக்காங்களே. பேசுறதுக்கு நல்லா இருக்கு, யாரும் போன மாதிரி தெரியல. போன அன்னைக்கு பேசணும்னா இது கரெக்ட்டா போறதுக்கு உண்டான அறிகுறி தானே இது. சரி, போனாலும் போயிட்டாங்கன்னா இப்ப என்ன பேசுறீங்க? அதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறீங்க? அதிமுக வருகிறார்களோ வரவில்லையோ, நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டணி இல்ல பலமான கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கிற இடத்தில் விரிசல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பலமான கூட்டணிங்கிற பேச்சு எடுபடாம போயிருங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்ல, பலமான கூட்டணியாக இருக்கிற ஒரு கட்சியை நம்ம வந்து இன்னைக்கு பிரிஞ்சிருவாங்க, நாளைக்கு பிரிஞ்சிருவாங்கன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் போதா? கூட்டணி வந்து அவங்க கிட்ட இருக்கவங்க எங்களோட வராங்க வரலங்கறத பத்தி செகண்டரி. அதெல்லாம் அப்புறம் நீங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை சொன்னீங்க. கடந்த காலங்கள்ல கோர்ட் வாசல்ல நீங்க பட்ட பகல்ல கைமா வெட்ட மாதிரி வெட்டிட்டு இருக்கான். இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை என்ன ப்ராப்ளம் இல்ல? லா அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா? எனக்கு ஏதாவது டேட்டா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், வரப்போறது ஈரோடு இது தேர்தல் வருது இல்ல, இடைத்தேர்தல் வருது இல்ல, அதுல பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இவருடைய ஆட்சியினுடைய அவலத்தை மக்கள் தோலிர்த்து காட்ட போகிறார்கள். பொறுத்திருந்து